தாமரையின் காதல் அத்தியாயம் 17. அவை மொத்தமும் கூர்ந்து கவனிக்க காஞ்சிபுரத்தான் சிரம் குனிந்தான். சொன்னான், அரசியின் உயிரை காப்பாற்றுவது எந்த பிரஜைக்கும் கடமை. அதற்கென பரிசு ஏற்பது கௌரவம் அல்ல, அவமானம், இழிவு என்று. ஆனால் ரகுநாதர் விடவில்லை. தங்கள் அடக்கத்தை போற்றுகிறேன், ஆனால் ஒரு வீரனை பாராட்டும் கடமையிலிருந்து நாங்கள் மட்டும் நழுவலாமா? தயவு செய்து வாருங்கள் என்னுடன். காஞ்சிபுரத்தான் தாமரையை பார்த்தான். முருவளித்தால் அந்த மோகனகுமாரி. எங்கள் குலத்துக்கே பெரியவர் அவர். எங்களில் யாரும் அவர் பேச்சை தட்டுவதும் கிடையாது. பிறகு தங்கள் விருப்பம். தங்கள் விருப்பம்தான் தங்கள் ஆணை அரசி. இதோ செல்கிறேன். இப்படி முன்னே வழிகாட்டி கொண்டு நடந்தார் ரகுநாதர். அலட்சியமாக நடைவிரித்தான் காஞ்சிபுரத்தான். பழக்கமில்லாத உபச்சாரம் என்றான். இனி பழகிக்கொள்ள வேண்டியதுதான். நான் தங்களை சொன்னேன். ரகுநாதரின் முகம் கருத்தது. ஆயினும் உடனே சமாளித்தார். ஆமாம், தங்களை போன்ற கடமை வீரர்களை எப்போதாவது ஒரு முறைதானே சந்திக்க முடிகிறது. அப்படிப்பட்டவர்களை உபசரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இல்லைதான். இப்படி வாருங்கள், இதுதான் எனது இருப்பிடம். கால் மேல் காலிட்டு அமர்ந்தான் காஞ்சிபுரத்தான். பார்வையை வீசினான் நாற்புறமும். மணக்கும் பாலும் இனிக்கும் பழங்களும் தானே கொணர்ந்தார் ரகுநாதர். தங்களை எதிர்பார்த்து முன்னதாகவே வேறொரு அறை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லாம் சித்தமா என்று கேட்க வேண்டும். பணியால் எவனையும் காணோம். செங்கதலியின் தோளை உரித்தான் காஞ்சிபுரத்தான். ஏழைக்கு ஏன் தேவையற்ற போகங்கள்? ஏழையா? சிரித்தார் ரகுநாதர். நான் கவனித்து விட்டேன். அரசியாரின் அன்பு பார்வை தங்கள் மீது விழுந்து விட்டதை. இனிமேல் தப்ப முடியாது நண்பரே, ஒரு நாளும் முடியாது. நிறையதான் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், பொருளுடன் பாராட்டினான் காஞ்சிபுரத்தான். யாரடா அங்கே? கூப்பிட்டார் ரகுநாதர். ஆனால் எவனையும் காணோம். அரண்மனை ஊழியர்கள் மொத்த பேரும் இப்படித்தான். சே, அழுத்து கொண்டார். ஒரு நாள் விழாவென்றால் 9 நாள் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். மஞ்சத்தின் ஓரத்திலிருந்து வெள்ளி மணியை தட்டினார் மீண்டும். அப்போதும் யாரும் வரவில்லை. நான் போய் அழைத்து வருகிறேனே, எழுந்தான் காஞ்சிபுரத்தான். வேண்டாம் தடுத்தார் ரகுநாதர். அழைத்து வருவதாவது இழுத்து வர வேண்டும். நானே செய்கிறேன் அந்த காரியத்தை. கோபமாக வெளியேறியவர் சில வினாடிகளில் திரும்பினார். அவர் கைப்பிடியில் ஒரு காவலன் சிக்கிக் கொண்டிருந்தான். பிரபு, மன்னியுங்கள் பிரபு, அசதியினால் கொஞ்சம் கண்ணை இருந்து விட்டேன். பரிதாபமாக கெஞ்சினான் அவன். காஞ்சிபுரத்தான் சிபாரிசு செய்தான். என்னை உபசரிப்பதற்காக ஒரு எளியவனை துன்புறுத்த வேண்டாமே, பாவம், விட்டுவிடுங்கள். பிடித்து போ, விலக்கி தள்ளினார் அவனை. இவரது பெருந்தன்மை உன் உயிரை காப்பாற்றியது. பதிலுக்கு உபச்சாரம் செய். இவர் படுக்கை அறையில் எல்லா வசதிகளும் பண்ணிவிட்டு வந்து சொல். இதோ பிரபு. ஓட்டம் பிடித்தான் அவன். பாலும் பழமும் மேலும் தந்தார் ரகுநாதர். சென்னை பட்டணம் பற்றி நிறைய காதல் விழுகிறது. அங்கே சோம்பேறிகளே இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியா? தங்க கிண்ணத்தில் பேரிச்சை கொட்டையை துப்பிவிட்டு பேசினான் காஞ்சிபுரத்தான். சோம்பேறிகளை பற்றி தெரியாது, ஆனால் அரக்கர்கள் கிடையாது. நிச்சயமாக சொல்வேன். வஞ்சகர்களின் எண்ணிக்கை கூட கொஞ்சம் குறைவுதான் அங்கே. அப்படியா? ஏதோ சொல்ல வாயெடுத்தார் ரகுநாதர். தடதடவென்று ஓடி வந்தான் சற்று முன்பு சென்ற பணியாள். பிரபு, அரசிக்கு ஆபத்து. அவன் வரும் முன்பே குரல் கேட்டது. என்ன? யாருக்கு? சென்னம்மாவுக்கா? பதறி எழுந்தார் ரகுநாதர். இல்லை, புதிய அரசியாருக்கு. என்ன? வெளியே தாவிய காஞ்சிபுரத்தான் நின்றான். தாமரை எங்கே இருக்கிறார் இப்போது? மூச்சு இறைத்தது வந்தவனுக்கு. திணறி பேசினான். தானம் வழங்கி கொண்டே இருந்தார்கள் இல்லையா அரசி? ஒரு கிழவன் விசித்திரமாக ஒரு தானம் கேட்டான். வெடித்தார் ரகுநாதர். என்ன தானம் கேட்டான்? அயோக்கியன். அதற்காகத்தான் இந்த மூட சம்பிரதாயங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். அந்த கிழவனுடைய மகன் ஏதோ கொள்ளை குற்றத்துக்காக பாதாள சிறையில் இருக்கிறானாம். அவனை விடுவிக்க வேண்டும் என்று. பாதாள சிறையிலா? மகா பாதகர்களை அல்லவா அங்கே அடைத்து வைப்பது. அரசியார் இரக்கம் காட்டிவிட்டாரா? படபடத்தார் ரகுநாதர். இரக்கம் காட்ட போய் தமக்கே தீங்கு ஏற்படுத்தி கொண்டார் பிரபு. இப்போதே விடுவிக்கிறேன் என்று கிழவருடன் புறப்பட்டார். பாதாள சிறையில் ஒரு மர்மமான அறை. தானே திறக்க முயன்றார். அதை திறந்து கொண்ட கதவு அரசியார் உள்ளே நுழைந்ததும் ஏதோ விசையினால் உலுக்கினான் அவனை காஞ்சிபுரத்தான். அரசியாரே சிக்கிக் கொண்டு விட்டார் அந்த அறைக்குள். பூட்டை உடைக்க என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள். வேகமாக அவனை ஒதுக்கினான் காஞ்சிபுரத்தான். வெளியே பாய்ந்தான். உதட்டிலே கேள்வியுடன், எந்த பக்கம் அந்த சிறை? அரண்மனையின் பின்புறம். பின்தொடர்ந்தார் ரகுநாதர். நான் கவனிக்கிறேன்.
நீங்கள் இங்கேயே இருங்கள். காஞ்சிபுரத்தான் கேட்கவில்லை. செங்குத்தான படிகள், அடுக்கடுக்கான பாறைகள், தலைக்கால் புரியாமல் இறங்கியவனை தோளினால் ஒரு மோதல். ரகுநாதரின் கடகட சிரிப்பை போலவே காஞ்சிபுரத்தான் உருண்டான். மறு வினாடி மடால் என்று கீழே ஒரு கதவு திறக்கிறது. மின்னல் போல ஒரு வெளிச்சம். சிறை கதவு மூடிக்கொள்கிறது. மேலேறி வந்தார் ரகுநாதர். பணிவுடன் நின்றிருந்த பணியாளை கூப்பிட்டார். இந்தா. ஒரு பொற்காசை சுண்டி எறிந்தார். சொன்னபடி நடித்ததற்காக. சம்பிரதாயங்கள், சடங்குகள், மரியாதைகள், மரபுகள், பழக்கங்கள், வழக்கங்கள். என்னை விட்டுவிடு தாமரை, விடு தாமரை என்று கெஞ்சியது ஒவ்வொரு அவயமும். தாமரை தள்ளாடினாள். எழுந்தும் அமர்ந்தும் நின்றும் நடந்தும் நிமிர்ந்தும் குனிந்தும் முடிசூட்டு விழா அந்த மெல்லியாளின் முதுகை ஒடித்துவிட்டுதான் முடிவுக்கு வந்தது. வலுக்கட்டாயமான ஒரு புன்னகை அதரத்தில் எப்போதும் தவழ வேண்டுமாம். பாழும் உதடுகள் அவரை பார்க்கும்போது மட்டும் எப்படி நாணமில்லாமல் தானாகவே முறுவலிக்கின்றன. அவர் இல்லாத போது புன்னகை செய் என்று சொன்னால் எப்படி பிகு பண்ணி கொள்கின்றன. பொல்லாத அதரங்களே, இருங்கள் இருங்கள், அவரை கொண்டே தண்டனை வாங்கி தருகிறேன். தாமரை முகம் சிவந்தாள். போகலாம், அனுமதி தந்தார் ராஜகுரு. தோழிகள் புடை சூழ அந்த புறத்தை அடைந்தவள். இங்கேதானே காத்திருக்க வேண்டும் அவர்? எங்கே பிறகு? ரகுநாதரின் அறையில். அந்த எப்படி சொல்வது? புரிகிறது அரசி. சிரித்து கொண்டே ஓடினாள் ஒரு குறும்புக்கார தோழி. போன சுருக்கிலேயே திரும்பினாள். அவர் அப்போதே போய்விட்டாராம் ராணி. போய்விட்டாரா? கருவண்டு விழிகள் கலங்கின. போடி, ரகுநாதரை நன்றாக கேள். எங்கே போனார், எப்போது வருவார் என்று. பெரியவர் எரிந்து விழுகிறாரம்மா. தலைவலியாம். தொலைத்து விடுவேன் தொல்லை தந்தால் என்று என்னை விரட்டி விட்டு விட்டார். அப்படியா? சரி, நானே போய் கேட்கிறேன். தேவையில்லை ராணி. எதிர்பட்டால் இன்னொரு தோழி. என்ன பரிமளம்? என்ன விஷயம்? மற்ற தோழிகளை ஜாடை காட்டி வெளியே அனுப்பினால் பரிமளம். உள்ளங்கையை விரித்து காட்டினாள் அரசிக்கு. பொற்காசா? ஏது? எதற்கு இதை காட்டுகிறாய்? குரலை தாழ்த்தி கொண்டு தோழி சொல்ல சொல்ல தாமரையின் கண்கள் விரிந்து கொண்டே போயின. இருக்காது ஒரு காலம், நான் நம்ப மாட்டேன். வெளியே வந்தவள் ஒரு கணம் தயங்கினாள். பிறகு நடந்தாள். நித்திரையின் மடியிலே தலை சாய்ந்தது நகரம். மகுடாபிஷேக கேளிக்கைகள் மெல்ல மெல்ல மட்டுப்பட்டன. இங்கொரு வேட்டு, அங்கொரு வானம், அவ்வளவுதான். மஞ்சத்திலிருந்து எழுந்து கொண்டார் ரகுநாதர். தென்றல் புகுந்தது சாளரத்தின் வழியே. துணைக்கு பிரவேசித்தது தூமணி விளக்குகளின் ஒளி. இரவின் தனிமை, ஏக்க பெருமூச்சு, திடீரென உறுதியின் திமிர், தீர்மானத்தின் ஆவேசம். அந்த பகைவன் அவன் இருக்க இருக்க ஆபத்துதான். விரைந்தது அவர் நடை சிறைக்கோட்டம் நோக்கி. ஏந்திய தீவட்டியுடன் இரவு பாராக்காரன் வழிகாட்டினான். அரண்மனையின் மறுபுறம் செங்குத்தான படிகளில் கீழிறங்கினால் பாதாள சிறை. அதிர்ச்சியுற்றார் ரகுநாதர். என்ன இது? மலைத்து நின்றது கால். ஏன் இப்படி? குழம்பி தவித்தது அறிவு. எவருடைய காரியம்? சினந்து சிலிர்த்தது உணர்வு. நல்லோரின் நெஞ்சம் போல திறந்து கிடந்தது சிறைக்கோட்டம். வள்ளலின் இல்லம் போல காவலற்று காட்சியளித்தன வாசல்கள். யாரடா அங்கே? சிறைச்சுவர்கள் அதிர சீறினார் ரகுநாதர். பன்முறை கூவிய பின்னரே ஒருவன் வந்தான். என்னடா இது அக்கிரமம்? மெய் கட்டி வாய் பொத்தினான் காவலால். அக்கிரமம் எதுவும் இல்லை பிரபு. ஆணை. என்ன ஆணை? பழைய அரசியாரும் அரசரும் புதிய ராணியுடன் வந்திருந்தார்கள். முடிசூட்டு விழாவை முன்னிட்டு புது அரசி செய்துள்ள பிரகடனத்தை வாசித்தார்கள். பிரகடனமா? ஆம் பிரபு. ராஜ்யத்தில் உள்ள எல்லா கைதிகளுக்கும் மன்னிப்பு கொடுத்து விடுதலை வழங்குவதற்காக பிரகடனம் செய்திருக்கிறார்களே. ரகுநாதரின் சீற்றத்தை மேலும் தூண்டியது அடுத்த வாக்கியம். தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று எண்ணினேன். என்ன உன் வாழ்நாளை. திரும்பியது ரகுநாதர் அல்ல, அடிபட்ட புலி. நேரே தமது இருப்பிடம் செல்லவில்லை. கிருஷ்ணப்பரின் அந்த புறத்துக்குள் புயலென நுழைந்தார். ஓசை கேட்டு திரும்பினார்கள் கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும். சொக்கட்டான் ஆட்டம் சில வினாடிகளுக்கு நின்றது. ரகுநாதரின் குரலில் பரிதாபம் நிறைந்திருந்தது. சொக்கட்டானா ஆடுகிறீர்கள்? பாவமாயிற்றே. சென்னம்மா பதில் கொடுத்தாள். இந்த காய்களை உருட்டுவதில் பாவம் குறைவுதான், மனித தலைகளை உருட்டுவதை காட்டிலும். எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கிறாயா? மஞ்சத்தின் ஓரத்தில் அமர முயன்றார் ரகுநாதர். ஏற்கனவே அதிகம் கொடுத்து விட்டோம். கிருஷ்ணப்பர் ஒதுங்கி கொண்டார் லேசாக. ரகுநாதர் புன்னகை செய்தார். இதோ போய்விடுகிறேன். உங்கள் தனிமையை அதிக நேரம் குலைக்க மாட்டேன். ஒரு முறை செருமி கொண்டவர். பிறகு தாமரையின் காதலன் இருக்கிறானே, அந்த காஞ்சிபுரத்தான்.
அவனை விடுவிப்பதில் உங்கள் இருவருக்கும் ஏன் அத்தனை ஆர்வம்? திரும்பி வினவினாள் மகள். அவனை சிறையில் அடைப்பதில் தங்களுக்கு ஏன் அத்தனை ஆர்வம் என்று தாங்கள் என்னிடம் சொல்லவில்லையே அப்பா. அவரவர் நலன் அவரவருக்கு. ஓஹோ, உங்கள் திட்டம்? சமயம் வரும்போது சொல்லுகிறோம் என்றார் கிருஷ்ணப்பர். அந்த அடிமை சிறுக்கி அந்த பட்டணத்தானுடன் சேர்ந்து கொண்டு இந்த ராஜ்யத்தையே பொசுக்கென அழிக்கப் போகிறாளே, அப்போது உங்களுக்கு தெரியும். கவலைப்படாதீர்கள் மாமா, எள்ளினார் கிருஷ்ணப்பர். தங்கள் ஆலோசனை எங்களுக்கு இத்தனை நாள் கிடைத்தது வரவில்லையா? அதே போல எங்கள் ஆலோசனை தாமரைக்கு பயன்படும். ரகுநாதர் உடனேயே பொலபொலவென கண்ணீர் உகுத்தார். விம்மலுடன் வெளிப்பட்டது பேச்சு. திட்டினாலும் வெறுத்தாலும் நீங்கள் என் குழந்தைகள். அந்த தாமரை உங்கள் பேச்சை கேட்பாளா அல்லது தன் இச்சையாக துள்ளுவாளா என்பது விரைவில் உங்களுக்கே தெரியும். கண்ணீரை துடைத்து கொண்டு தள்ளாடி வெளியேறினார் ரகுநாதர். பாதுஷாவின் பாதுகை. ஷாயின் ஷா அவுரங்கசீபின் யானை வருகிறது. பராக் பராக், ஒதுங்குங்கள், வழிவிடுங்கள், எழுந்து வணங்குங்கள், ஏற்றுங்கள், போற்றுங்கள். கொலு மண்டபம் எங்கும் பரபரப்பு. அலங்கரித்த குன்றோ என்று அசைந்தாடி நுழைந்தது அவுரங்கசீப்பின் யானை. மெத் மெத் என்ற கம்பீர நடை, ஒத்தூதும் மணிகளின் ஓசை, இருமருங்கும் வெண் சாமரத்தின் வீச்சு, வாழ்க வாழ்க என எங்கெங்கும் பேச்சு. அரியணையில் வீற்றிருந்தால் அரசலங்குமரி, முகத்திலே திகைப்பின் முத்திரை. என்ன இது? யார் இவர்கள்? குறிப்பறிந்து ஓடி வந்தார் அமைச்சர். டெல்லி பேரரசரிடமிருந்து வந்திருக்கிறது இந்த பரிவாரம். அம்பாரியிலே இருப்பது பாதுஷாவின் பாதுகை. நாம் அதற்கு மரியாதை செய்து அனுப்புவது வழக்கம். தாமரையின் விழிகள் விரிந்தன. அதாவது, அரியணையிலிருந்து தாங்கள் எழுந்து கொண்டு பாதுஷாவின் பாதுகையை அந்த இடத்திலே அமர்த்த வேண்டும். பரிவட்டம் சுற்றி வெண்சாமரம் வீசி வணக்கம் செலுத்தி விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்படியா? தாமரை மறுபுறம் திரும்பினாள். தங்கள் கருத்தும் அதே தானா தளபதி அவர்களே? சரத்! உறைவாளை உருவி சொருகி ஓரடி முன்னே வந்தார் அந்த இளம் தளபதி. பயபக்தியுடன் எட்டவே நின்றார். தெரிவித்தார் தன் எண்ணத்தை அரசியின் காதோடு. சரி, அப்படியே செய்துவிடலாம். தளபதி யானையை அணுகினார். பாதுகையை எடுங்கள் என்றார் காவலனிடம். இறக்கப்பட்டது ஒற்றை பாதுகை. இப்படி போடு. தன் காலடியை காட்டினாள் தாமரை. நிசப்தம். திடீரென பெரும் சத்தமாயிற்று. தள்ளி நின்றிருந்த மக்கள் நெருங்கி வந்தார்கள். ஒருவரையொருவர் முண்டி முன் வந்தார்கள். அதை பாதுகையை சிம்மாசனத்தில் வைக்க வேண்டும் அரசி. அச்சம் அமைச்சரின் குரலை கீச்சிட வைத்தது. வேண்டாம் வேண்டாம், எங்கிருந்தோ கூவினர் கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும். ஒற்றை பாதுகையில் தன் இடது பாதத்தை அதிலே மாட்டிக்கொண்டாள் தாமரை. ஐயையோ, ஆபத்து ஆபத்து! பாதுஷாவுக்கு அவமானம், டெல்லிக்கு அவமதிப்பு. இப்படி கூக்குரலிட்டவர்கள் சிலரே. பெரும்பாலான கோஷம் வாழ்க சிங்காவரம், ஓங்குக ராணியாரின் தீரம், வளர்க அரசியாரின் வீரம் என்றது. பார்த்தாயா அவள் திமிரை? ரகுநாதர் சீண்டினார் தன் மகளை. கிருஷ்ணபரோ தடுமாறினார். அந்த தளபதியின் யோசனை, அவன்தான் அவளை தூண்டியிருக்கிறான். நகைத்தார் ரகுநாதர். ஆமாம், தூண்டியவன் அந்த புதிய தளபதிதான். அவன் யாரென்று தெரியவில்லையா மருமகரே? யார்? கிருஷ்ணப்பரின் விழிகள் தெரித்தன. அவனை அடையாளம் கண்டதும் தளபதியாக நின்றிருந்தவன் காஞ்சிபுரத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.